Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. 25 மாவட்டங்களில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 25 மாவட்டங்களில் 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காலை முதலே பரவலாக பல்வேறு இடங்களிலும் மழை பெய்து வரும் நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, மிதமான மழை தொடரும் 25 மாவட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள், குறிப்பா சென்னை மற்றும் காவிரி படுகை, இந்த மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்கும்? அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை இடியுடன் கூடியதாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆனந்தி, குறிப்பா செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வடகடலோர மாவட்டங்கள், அதே போல வடக்கு உள் மாவட்டங்களான திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களையும் 3 மணி நேரத்திற்கு மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவை தவிர தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களையும், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, கரூர், கடலூர், காவிரி படுகை மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களையும் நமக்கு கனமழை பெய்வதற்கான, அதாவது விட்டு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரிரு நேரத்துல நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான கோவை, ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்களையும் நமக்கு மிதமான மழை பிற்பகல் 1 மணி வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிகாலை நேரத்துல பல்வேறு மாவட்டங்களையும் மழை பெய்து வந்ததை நம்ம பார்த்தோம். குறிப்பாக மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல அதிகாலை நேரத்துல இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தற்போது அந்த மழையோட தீவிரம் அப்படின்றது பெரும்பாலான மாவட்டங்கள்ல ஓய்ந்திருக்கிறது. சாரல் மழையாகவும் மிதமான மழையாகவும் தான் இருந்து வருகிறது. வானிலை ஆய்வாளர்களுடைய கூற்றுப்படி பகல் நேரத்துல நமக்கு வெயிலுடைய தாக்கம் தான் இருக்கும். மாலை, இரவு நேரத்துல மீண்டும் நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் தாம்பரம், குரோப்பேட்டை, பம்மல், பல்லாவரம் போன்ற இடங்கள்ல காலையில மழை பெய்ததை நம்ம பார்த்தோம். பகல் நேரத்துல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலுமே கூட மாலை நேரத்துல மீண்டும் நமக்கு சாரல் மழையாக விட்டு பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒட்டுமொத்தமான மழைக்கான காரணம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி, அதே போல லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி. இப்ப தமிழகம் முழுவதுமே நமக்கு பெரும்பாலான இடங்கள்ல பார்க்கும்போது வெயிலுடைய தாக்கம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இருந்ததை ஒப்பிடும்போது வெயிலுடைய தாக்கம் சற்றே குறைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். நேற்றும் கூட ஈரோட்ல மட்டும்தான் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகி இருந்தது. இன்றைய தினமும் வெயிலுடைய தாக்கம் 2 to 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சினாரியோ பார்த்தோம்னா இந்த 2 நாட்களுக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க கூடும். ஏப்ரலுடைய பிற்பகுதியில நமக்கு வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை மழை நமக்கு பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வும் சொல்லியிருந்தாங்க 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் அப்படின்றதன் அடிப்படையில பிற்பகல் 1 மணி வரைக்கும் 25 மாவட்டங்கள்ல மழை தொடரும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வேதவள்ளி. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.